அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு தொடர்பாக ஒரு செகண்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போது 30/4/2025 மற்றும் 13/5/2025 இந்த 2 தேதியில் சிவி லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. 1:1.25 கொடுத்துருந்தாங்க அந்த ரேஷியோவில். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிவி 12/5, அதாவது மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் சிவி நடந்துச்சுங்க. அதனுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2563 பேருக்கு இப்போ லாஸ்ட் வீக் விட்டுருந்தாங்க. அதற்கப்புறம் எதிர்பாராத வகையில் செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3/6/2025 விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 35 பேர் கூப்பிட்ருந்தாங்க. அதில் 7 தேர்வர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தெரிவு பட்டியலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கூப்பிடும்போது 1:1.25னாலுமே அந்த ஒரே மார்க்கில் நிறைய கேண்டிடேட் இருக்கிற போது அது எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 2வது லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவி லிஸ்ட் எதன் அடிப்படையில் கூப்பிட்டுச்சு ஏன் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ லிஸ்ட்டில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் தவிர அவங்க ஓப்பனாக எதுவும் சொல்லிங்க. இங்கே வழக்கம் போல் அந்த தேர்வு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ ரிசல்ட் விட்டாங்க சிவி வச்சேன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ 3/6/2025 யாரெல்லாம் அந்த 35 பேர் கூப்பிட்ருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போ யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த 7 தேர்வர்கள் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், கேண்டிடேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன கம்யூனல் டர்ன்லேருந்து எதில் அவங்க செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் முதல் 4 தேர்வர்கள் பிடபிள்யூ கேட்டகரியில் இருந்தாங்க. அதற்கடுத்து 5 மற்றும் 6 வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஹெச்டம், அதே மாதிரி இவங்க சீரியல் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா டிடபிள்யூ கேட்டகரியில் வராங்க. அதற்கு அடுத்த பொறுத்த வரைக்கும் இங்கே சீரியல் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் வராங்க. இந்த அடிப்படையில் இவங்க இப்போ தெரிவு பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இது வரைக்குமே இப்போ நம்மளுக்கு இருக்க 2768 போஸ்டிங்கில் இப்போ அந்த முதல் கட்ட தெரிவு பட்டியலில் 2563 தேர்வர்களும் ஆசிரியர்களும் இப்போது 7 ஆசிரியர்களும் மொத்தம் 2570 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மைனாரிட்டி கேஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு விட்டுருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓரளவுக்கு நியர்பை பக்கமாக வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு இன்னும் 198 வேக்கன்ட் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் சரியாக கால்குலேஷன் பண்ணலைங்க இந்த மைனாரிட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. மற்றபடி இவங்களுக்கு இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இதுக்கு மேலே 2570 ஆசிரியர்கள் பட்டியல் மட்டுமே இப்போ வந்திருக்குங்க. சரிங்க, அதனால் இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து இப்போ செலெக்ஷனில் வந்தாலும் சரிங்க. இதுக்கு மேலே ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த குறிப்பிட்ட எல்லா தகுதியும் இருந்தாலும் மட்டும் சொல்லிவிட்டு கீழே வழக்கம் போல் அவங்களோட டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கோ திருத்துறதுக்கோ ஆசிரியர் தேர்வுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர் 2 பேர் விடுபட்டுருந்துச்சுனாலும் இப்போ ரொம்ப எட்ஜில் இருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.